ஹாப்பி மாம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். இன்றைய பதிவில் எதை நான் கேட்பின் பெண்ணே, இந்த சமூகத்தில் உன் சுதந்திரத்தை தீர்மானிப்பதற்கான சாபங்கள் தீரும். மின்னல் வேகத்தில் யுகங்களாக சுழலும் காலத்தின் கடிகார முட்கள் தேங்கியிருப்பது ஒரு வட்டத்திற்குள் என்பது போல, மகளாய், மனைவியாய், தாயாய், பாட்டியாய், இப்படி எத்தனை பரிமாணங்களில் உன் முக்கியத்துவத்தை உணர்த்தினாலும் நீ முடங்கி கிடப்பது குடும்ப பொறுப்பு, குடும்ப கௌரவம் என்ற ஆண்களின் அதிகாரங்களுக்குத்தான். பெண் குழந்தை பிறந்தால் பரவாயில்லை, அடுத்தது ஆண் பிள்ளை பிறக்கும் என்பதில் ஆரம்பிக்கிறது இந்த சமூகத்தில் பெண்ணே உன் மீதான முதல் வன்முறை. கற்கும் கல்வி முதல் கல்யாணம் பண்ணும் வரை துரத்தி கொண்டே வரும் கேள்வி, பொம்பளை பிள்ளைக்கு இதெல்லாம் தேவையா என்று உன்னை பலவீனமாக்கி கனவுகளை தொலைத்து சாதிக்க வேண்டிய சக்தியெல்லாம் வீட்டுக்குள்ளே வீணாகி போனதுதான் துயரம். சதை, குருதி, எலும்பு என பிறப்பில் ஆணும் பெண்ணும் சமம் என்றாலும் பெண்ணை படைக்க கடவுளை அஞ்சும் அளவிற்கு பாலியல் வன்கொடுமை நடப்பது பெண் பலவீனமானவள், ஆண் வீரமானவன் என்ற மூட நம்பிக்கையின் விதையா? பெண்ணே, உனது கண்ணீர் பலவீனம் என்றும் ஆணின் கண்ணீர் பாசத்தின் வெளிப்பாடு என்றும் கட்டமைத்தது இந்த சமூகம்தானே. சின்ன சின்ன ஆசைகளுக்காக கூட சிறைப்பட்ட பெண்ணே, எதை நான் கேட்பின் உன் சிறகுகள் கூடவே பயணிக்கும். ஆண்கள் கையில் சிக்கிய பட்டாம்பூச்சியின் சிறகுகளாக துடிதுடிக்காமல் உனக்கான சுதந்திர சிறகாக சிறகடிக்கும். இந்த தகவலோடு இன்றைய பதிவினை முடித்துக் கொள்கின்றேன். இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள ஹாப்பி மாம் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, நண்பர்களே.